உயர் கொடுத்தோர் வாசலிலே துயர் கொடுத்தான். எங்கள் தலைமுறைகள் தலை நிமிரும் புகழ் படைத்தான். விநாயகம் எங்கள் விடிவெள்ளி, இனி காலைகள் மலரும் அவன் பெயர் சொல்லி. விநாயகம் புலனாய்வில் பெரும் புள்ளி, எம் நினைவுகள் கரையும் அவன் நினைவெண்ணி. குளிரில் அப்படியே அந்த இடத்திலேயே பதுங்கி நீர்த்தாவரங்கள் போல நின்று இராணுவத்தினரின் நடமாட்டங்களை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். அதிகம் அவர்களின் நடமாட்டம் இல்லாத காவலன் ஒன்றை ஊடறுத்து அதன் ஊடாக போகலாம் என்று முடிவெடுத்து ஒவ்வொருவரின் காதுக்கும் அந்த செய்தி மெல்ல மெல்ல சொல்லப்பட்டது. அனைவரும் தயாராகி நின்றார்கள். அங்கிருந்த காவலர்களில் ஒரு காவலரின் பகுதியானது கிடுகுகளால் மேயப்பட்டிருந்தது. ஒரு இராணுவத்தினன் அதில் காவலுக்கு நின்றபடி அடிக்கடி டோர்ச் லைட்டை சுற்றி சுற்றி அடித்துக்கொண்டு தன் இருப்பை தெரியப்படுத்துவது போல இடைக்கிடை செருமியும் காரி துப்பிக் கொண்டும் இருந்தான். அவன் டோர்ச் அடித்து ஓயும் தருணத்தை பயன்படுத்தி ஒவ்வொருவராக நகர்ந்து அந்த காவலரன் பகுதியை கடக்க வேண்டும். இராணுவத்தினர் அவதானித்தால் அப்படியே மிருகங்கள் அசைவது போல பாவனை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. அந்த காவலரிலிருந்து 5 மீட்டர் தூரத்தால் நடக்க தீர்மானித்து முதலில் ஒரு போராளி நடக்க, அடுத்து 3 பேரை தொடர்ந்து 4வது ஆளாக விநாயகமும், அடுத்து அந்த அணியின் பொறுப்பாக வந்த போராளியும் 4 பேரும் நடந்து அடுத்த பக்கத்தை அடையும் இலக்கோடு அவர்கள் நகர்ந்தார்கள். உணவும் இல்லாமல் உணவு வச்சிருந்த பேக்கிலையும் துப்பாக்கி ரவைகள் பட்டு தண்ணிக்குள்ள அதுவும் தண்ணியில ஒரு சாக்லேட்டு மிக்சர் எல்லாமே பொக்கையா போச்சு. சாப்பிடக்கூடிய சூழல்ல ஒரு உணவும் இல்லை. அது ஒரு சிறிய பாதை. அந்த இடத்தை கடந்து விட்டால் பாதுகாப்பான இடத்தை அடைந்து விடுவோம் என்று நினைத்து அங்கிருந்து நடந்து மறுவளத்தை அடைந்த போதுதான் புரிந்தது மேலும் ஆபத்தான ஒரு இடத்தில் நிற்கின்றோம் என்பது. உடனே 8 பேரும் நெருக்கமாக ஆளையால் பிடித்தபடி ஒரு நிழல் உருவம் போல அந்த பாதையை கடந்து போக முடிவெடுத்து நகர்ந்த போது ஒரு காவலனுடன் இருந்த எதிரி டோர்ச்சை அவர்களை நோக்கி அடித்தான். அப்படியே அந்த பற்றைக்குள் புரிந்து அசையாமல் அவர்கள் இருந்தார்கள். டோர்ச் லைட்டை அடித்தவன் ஏதோ அசுமாத்தத்தை உணர்ந்து விட்டான் போல சிறு கற்களாலும் தடிகளாலும் அவர்கள் இருந்த இடத்திற்கு எறிந்தான். அந்த கற்கள் முன்னே இருந்தவன் மீது விழுந்ததும் உடனே அந்த போராளி மறுபக்கம் இருந்த பத்தைக்குள் குதித்தான். வேறு வழியில்லை. அவனை தொடர்ந்து மற்றவர்களும் குதித்தார்கள். அது ஒரு பள்ளமாக இருந்தது. ஏனெனில் அங்கே ஒரு பெரிய மரம் ஏற்கனவே பாரி விழுந்து பட்டு போய் கிடந்திருக்கின்றது. அந்த மரம் விழுந்திருந்த இடமானது நிலத்திலிருந்து கிட்டத்தட்ட 10 அடியளவு தாழ்வான பள்ளமாக கிடந்தது. அந்த மரத்தில் ஏறி நடந்து போக முற்பட்டு ஏறிய போது அந்த காய்ந்த மரக்கட்டுக்கள் சடக் சடக்கென முறியும் சத்தம் கேட்டது. அப்படியே எல்லோரும் சறுக்கி 10 மீட்டருக்கு கிட்டத்தட்ட இருந்த அந்த ஆழமான நிலத்தில் எல்லோரும் விழுந்தார்கள். காவலனில் இருக்கும் எதிரி அடிக்கடி சுற்றி சுற்றி டோர்ச் லைட்டை அவர்களை நோக்கி அடித்து கொண்டே இருந்தான். அவசரமாக மரத்திலிருந்து சறுக்கிய சறுக்கலில் விநாயகத்தின் ஒரு கால் சப்பாத்து மர கொப்புகளுக்கு இடையிலே சிக்கப்பட்டு போனது. காலை இழுக்க இழுக்க அது வரவே இல்லை. சப்பாத்தை அப்படியே மரத்தில் விட்டுவிட்டு ஒற்றைக்கால் சப்பாத்தோடு நிலத்தில் விழுந்து எழுந்து தோழர்களுடன் தன் இயலாத கால் கொடுத்த வலியோடு சேர்ந்த விநாயகம் மிஞ்சிய மற்றிய சப்பாத்தையும் அந்த இடத்திலேயே கலட்டி போட்டு விட்டு நடந்தார். கால் முட்களின் அழுத்தம் சேர்ந்து வலிக்க தொடங்கியிருந்தது. அந்த இருளில் ஆளையால் அடையாளம் கண்டு எல்லோரும் ஒன்றாகி தொடர்ந்து வேகமாக நடந்து அந்த இராணுவ பாதுகாப்பு வேலியை கடந்து சற்று தள்ளி ஒரு இடத்தில் ஓய்வெடுப்பதற்கு முடிவெடுத்துக் கொண்டார்கள். நாங்கள் நடந்து போனால் அங்கங்களை குடியணியும் அவன் வந்துட்டான். சுத்த எல்லா இடம் நெருக்கமான முள் பற்றைகளும் செடி கொடிகளும் காட்டு மரங்களின் வாசனையும் விலங்குகளின் வாசனைகளும் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான வாசனையை உணர்த்தியது. ஒருவாறு அந்த இடத்தை கடந்தபோது இராணுவத்தினரின் நடமாட்டங்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அங்கேயே முதுகு பைகளை அணையாக்கி நித்திரை கொள்ள தயாரானார்கள். ஈரமும் சேற்று வாசமும் உடலெங்கும் பறந்து மாற்ற உடைகளும் இல்லாமல் ஈரலித்த உடையோடு உடல் நடுங்க காட்டின் ஈரமும் சேர்ந்து
அப்படியே அவர்கள் அந்த இடத்திலேயே நித்திரைக்கு தயாரானார்கள். அப்படியே உறங்கி காலை வெளிச்சத்தில் கண்முழித்து 5வது நாள் அன்று ஆகியிருந்தது. மீண்டும் பன்னியோடு தொடர்பை ஏற்படுத்தினார் விநாயகம். அங்கிருந்து சொல்லப்பட்ட குளம் எந்த குளம் என்பது சங்கேத மொழியின் மூலம் புரிந்து கொள்ளப்பட்டது. குளக்கரையை அடைவதற்கு நிற்கும் இடத்திலிருந்து நடந்து ஒரு கிரவல் பாதையை கடக்க வேண்டும். அந்த கிரவல் பாதையின் இருமரங்கிலும் வளர்ந்த புற்களும் சிறு சிறு மரங்களும் இருந்தன. அந்த பாதையை கடந்து 500 மீட்டர் தூரத்தில் தான் குறித்த குளத்தை அடைவதற்கான வழி தெரிந்தது. விநாயகமும் 3 பேரும் அந்த கிரவல் பாதையை குனிந்து பதுங்கி ஒரு 200 மீட்டர் தூரம் நகர்ந்திருந்தார்கள். அருகில் ஒரு கழிவு தண்ணீர் வாய்க்கால் ஓடிக்கொண்டே இருந்தது. அடுத்து 300 மீட்டர் வரை வெட்டை. அந்த வெட்டையை கடந்தால்தான் குளக்கரையை அடைய முடியும். பின்னால் அடுத்த 4 பேரும் பாதையின் மறுபலத்தில் புற்களுக்குள் பதுங்கி கிடந்து இராணுவத்தின் நடமாட்டத்தை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பின்னே அடுத்த 4 பேரும் பாதையின் மறுபலத்தில் புற்களுக்குள் பதுங்கி கிடந்து இராணுவத்தினரின் நடமாட்டத்தை அவதானித்து அடுத்து ஓடுவோம் என்று முனைவதற்கிடையில் 2 மோட்டார் சைக்கிளில் வந்த இராணுவத்தினர் இவர்களை கண்டுவிட்டார்கள். வீதிக்கு மறுபக்கத்தில் நின்ற விநாயகமும் 4 பேரும் அருகால் ஓடிக்கொண்டிருந்த கழிவு தண்ணீர் வாய்க்காலுக்குள் குதித்தார்கள். பாய்ந்து சுடுவதற்கு ஆயத்தமாக அப்படியே அவர்கள் நிலையெடுத்தார்கள். அதுபோல மறுபக்கத்தில் இருந்தவர்களும் சண்டைக்கு தயாராகி நிலையெடுத்திருந்தார்கள். அந்த குழுவின் தாக்குதல் பொறுப்பாளராக வந்த போராளி எதிரி தாக்காமல் யாரும் சுடக்கூடாது என்று கட்டளையிட்டான். 10 மீட்டர் தூரத்தில் மோட்டார் சைக்கிளில் ரோந்து வந்த எதிரிகள் இவர்களை பார்த்தார்கள். 2 தரப்பும் யார் முதலில் சுடுவது என்பது போல ஆளையால் பார்த்து கொண்டார்கள். அடிப்பமோ என்று கேட்டவனுக்கு சைகையால் வேண்டாம் என்று சொன்னார் விநாயகம். மறுபக்கம் இருந்தவர்களையும் பொறுப்பாளரான போராளி அமைதியாக இருக்க சொன்னார். மோட்டார் சைக்கிளின் பின்னால் இருந்த இராணுவத்தினன் ஒருவன் இறங்கி இவர்களை பார்த்து துப்பாக்கியை உயர்த்த இவர்களும் உயர்த்தினார்கள். உடனே ஒரு இராணுவத்தினன் ஏதோ சொல்ல இறங்கியவன் மோட்டார் சைக்கிளில் மீண்டும் ஏறி அவன் தோளை பெற்ற அந்த மோட்டார் வாகனம் 2ம் அவர்களை தாண்டி அவர்களை பார்த்து பார்த்து ஓடிக்கொண்டிருந்தது. நாங்கள் கனவேர் நிற்கிறோம் என்று நினைச்சிட்டாங்க போல. வேகமாக ரோட்டை கடந்துடவனும் சொல்லிக்கொண்டே விநாயகம் நின்ற இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். குறைந்த அளவில் அவர்கள் இருப்பதால் போராளிகள் மீது தாக்குதல் தொடுக்காமல் விலகி ஓடியிருக்கின்றார்கள் இராணுவத்தினர். ஒன்றில் அவர்கள் பெருமெடுப்பில் அந்த இடத்துக்கு வரக்கூடும், அல்லது அந்த இடத்தை இலக்கு வைத்து எறிகணை தாக்குதல் செய்யலாம். ரோந்து வந்த மோட்டார் சைக்கிள்கள் 2ம் மறைவதற்கிடையில் அந்த இடத்தை விட்டு மறைந்துவிட வேண்டும். வேகமாக நடந்து அடுத்த பகுதியை அடைவதற்காக அவர்கள் வேகமாக போய்கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலிருந்து வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் போராளிகள். அவர்கள் மோட்டார் வாகனத்தில் வந்த இராணுவத்தினரை சந்தித்த அந்த பகுதியை நோக்கி திடீரென ஒரு இலங்கு வானூர்தி வந்து சேர்ந்தது. மிகவும் தாழ்வாக பறந்து அந்த இடத்தை வட்டமிட்டு கொண்டிருந்தது அந்த இலங்கு வானூர்தி. அது மிகவும் தாழ்வாக பறந்து கொண்டிருந்தது. தங்கள் பயணத்தை மோட்டார் ரோந்தில் வந்த இராணுவத்தினர் அறிவித்துத்தான் ஹெலிகாப்டர் வட்டமிடுகின்றது என்பதை உணர்ந்தார்கள். மிகவும் தாழப்பறந்து அவதானிக்க தொடங்கிய ஹெலிகாப்டரின் தேடல் எல்லையிலிருந்து மறைந்து நின்று ஹெலிகாப்டர் போகும் வரையும் இவர்கள் அங்கே காத்திருந்தார்கள். சுற்றி கொண்டிருந்த ஹெலிகாப்டர் சில நிமிடங்களில் உயர்ந்து அந்த இடத்தை கடந்து போய் கொண்டிருந்தது. திரும்பியும் வரக்கூடும், இந்த இடத்தை விட்டு வேகமாக நாங்கள் நடந்து போயிடவணும், கெரிய நடவுங்கோ என்றபடி நடந்து அந்த குளக்கரையை அவர்கள் கண்டார்கள். நடந்து போக போக பசியும் தாகமும் சேர வழியில் அகப்பட்ட விளாத்திகளில் தொங்கிய விளாங்காய்களை, அதுவும் பிஞ்சு விளாங்காய்கள், அவற்றை பறித்து துவக்கால் அடிக்கின்ற போது அதில் பாதி இவர்கள் கையிலும் மீறி அந்த மரத்திலுமாக பிஞ்சு விளாங்காய்களை கடித்து கொண்டு அவர்கள் நடக்க தொடங்கியிருந்தார்கள். 10 நாட்கள் உணவில்லாமல் பிஞ்சு விளாங்காயம் கடிச்சு சேத்துக்குள்ள இருந்த ஒரு எருமையை சுட்டுத்தான் 10 நாளும் ஒரு எருமையை சுட்டுத்தான் சாப்பிட்டது சாப்பாடு. பிஞ்சு விளாங்காய்களை பசியில் சாப்பிட்டு கொண்டு நடந்தார்கள். ஆனால் தொண்டை கட்டியது, தண்ணீர் குடிக்க வேண்டும் போல இருந்தது. அந்த கிரவல் ரோட்டில் ஓடி வேகமாக குளக்கட்டில் ஏறி தண்ணீர் குடிக்கலாம் என அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். குளக்கட்டின் பகுதியெங்கும் செடிகளும் கொடிகளும் பாதைகளை மறைத்து மூடியிருந்தது. அவசரமாக தண்ணீரை எடுத்து குடித்துவிட்டு அதன் வழியே மீண்டும் நடையை தொடங்கினார்கள். செடி கொடிகளை பித்து கொண்டு
கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தை அவர்கள் கடந்து விட்டார்கள். சென்ற குளக்கட்டின் அருகால் ஓடிக்கொண்டிருந்த வாய்க்கால் பக்கம் இருந்த மரம் ஒன்று வாய்க்காலை குறுக்கறுத்து விழுந்து கிடந்தது. அந்த வாய்க்காலையும் அவர்கள் கடந்துதான் அங்கால் செல்ல வேண்டியிருந்தது. வாய்க்காலில் இறங்காமல் அந்த மரத்தில் ஏறி நடந்தால் நனையாமல் போகலாம் என்று மரத்தில் ஏறி நடந்து போகும்போது முன்னே சென்ற ஒருவர் அந்த தண்ணீருக்குள் விழுந்து போனார். அவரை தொடர்ந்து அனைவரும் தண்ணீருக்குள் விழுந்தார்கள். தண்ணீருக்குள் விழுந்து அப்படியே நீந்தி அவர்கள் கரை சேர்ந்தார்கள். அன்றைய பொழுது சாயத் தொடங்கியது. அங்கேயே தாங்கி மறுநாள் தொடர்ந்து நடப்பது என்று முடிவெடுத்து ஒரு இடத்தை தெரிவு செய்தார்கள். மீண்டும் ஈர உடைகளோடு குளக்கரை காற்றும் செடிகளில் பூத்து குலுங்கிய பூக்களின் வாசமும் சேர நித்திரை கண்ணை சுற்றியது. கால்கள் ஓய அந்த இடத்திலேயே காவலில் சிலர் இருக்க மற்றவர்கள் நித்திரையாகி போனார்கள். வழிகாட்டி முன்னடந்த தளபதியே, புலனாய்வின் வேறாகி விழுது பல கொண்டவனே, பக்கத்தில் தோழனாய் இவன் இருந்தார், பகட்டில்லா வாழ்வோடு பணி புரிந்தார், துக்கத்தில் நாம் இங்கே தேம்பியழ போனானே வருவானா மீண்டு எழ, திரை மூடி வாழ்ந்த திருவே போராளி என்ற உயர்வே, வல்ல புலியாய் புயலாய் புதிராய் வாழ்ந்தவனே.